இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். வெளிச்சத்தில் நடப்பும் வாருங்கள் என்ற தொடரின் வழியாக காலத்தின் கடைசி செய்திகளை நாம் கேட்டு வருகிறோம். அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, தெய்வன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய அந்த செயல் வடிவமான வாழ்க்கையை தேவன் அதிகமாக விரும்புகிறார். கீழ்ப்படிந்து அவருடைய சத்தியத்தை கேட்டு அவருக்கு நம்ம ஒப்புக் கொடுப்போமா? எந்த சந்ததியையும் அழிப்பதற்கு முன் தேவன் எப்போதுமே எச்சரிக்கையின் தூதுகளை அவர்களுக்கு அனுப்புகிறார். நோவாவின் காலத்தில் அழிவு வருவதற்கு 120 வருடங்களுக்கு முன்னதாகவே தேவன் எச்சரிப்பை கொடுத்திருந்தாலும் வெகு சிலரே அந்த எச்சரிப்புகளுக்கு செவி கொடுத்தனர். இப்பொழுது மீண்டும் வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அத்தியாயத்தின் மூலமாக தேவன் 3 எச்சரிப்புகளை அனுப்பியுள்ளார். இந்த முத்தூதுகளுக்கு செவி கொடுப்போர் மட்டுமே இப்பூமியின் மேல் ஊற்றப்படும் கடைசி 7 வாதைகளுக்கு தப்ப முடியும். செவி கொடுக்காதோர் துன்பத்தை அடைவது உறுதி. வெளிப்படுத்தின விசேஷம் 6-10 சொல்லப்பட்டுள்ள பக்தி வணையமான எச்சரிப்புகளுக்கு இன்று அநேகர் செவி கொடுப்பதில்லை. ஞானமுள்ளவர்கள் மட்டுமே இதற்கு செவி கொடுப்பதால் அவர்கள் கடைசி 7 வாதைகளுக்கு விலக்கி காக்கப்படுவார்கள். இந்த கடைசி 7 வாதைகள் என்று அழைப்பதால் இதற்கு முன்னதாகவும் வாதைகள் நடந்துள்ளது உணர்த்தப்படுகிறது. எகிப்தில் நடந்த 10 வாதைகளையும் யாத்ராகமம் 7-12 அதிகாரங்கள், இப்பொழுது நடக்கப் போகும் கடைசி 7 வாதைகளையும் வெளிப்பாடு 15-16 அதிகாரங்களிலும் கவனித்து பார்த்தால் இவ்விரண்டிற்கும் இடையே ஆச்சரியமான சில ஒற்றுமைகளை காண முடியும். மிருகத்தை வணங்குவதை பற்றியோ அல்லது அதன் முத்திரையை பெறுவதை குறித்தோ ஜாக்கிரதையாய் இருக்கும்படி தேவன் மிக தெளிவாக எச்சரித்துள்ளார். ஏனெனில் அது வாழ்வா சாவா என்பதை பற்றியது. இந்த தெரிந்தெடுப்பின் மூலம் தேவன் தம்மை பின்பற்றுகிறவர்களுக்கும் மிருகத்தை பின்பற்றுகிறவர்களுக்கும் இடையே உள்ள மிகப்பெரிய வித்தியாசத்தை காண்பிப்பார். ஜனங்கள் யாருடைய பக்கத்தில் இருக்கின்றனர் என்பதை வெளிக்கொண்டு வரவே தேவன் அந்த மிருகத்தின் முத்திரையை கடைசி பிரச்சனையாக எழுப்புகிறார். மிருகத்தின் முத்திரையை எரித்து தள்ளி யாரெல்லாம் தேவனுடைய முத்திரையை தரித்து கொள்ளுகின்றார்களோ அவர்கள் மட்டுமே இந்த வாதையிலிருந்து தப்ப முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 5-8 வசனங்களில் வாதைகளுடைய 7 தூதர்களும் ஆலயத்தை விட்டு வெளியே வருவதை விளக்குகிறது. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகத்தில் சாட்சியின் கூடாரமாக ஆலயம் திறக்கப்பட்டது. அந்த ஆலயத்திலிருந்து 7 வாதைகளுடைய 7 தூதர்களும் சுத்தமும் பிரகாசமுள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்து மார்பருகே பொற்கட்சிகளை கட்டி கொண்டு புறப்பட்டார்கள். அப்பொழுது அந்த 4 ஜீவன்களில் ஒன்று சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனுடைய கோபாக்கினியால் நிறைந்த பொற்கலசங்கள் 7ஐயும் அந்த 7 தூதர்களுக்கும் கொடுத்தது. அப்பொழுது தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவாலயம் நிறைந்தது. 7 தூதர்களுடைய 7 வாதைகளும் முடியும் வரைக்கும் ஒருவரும் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. ஜெபிப்போமா? கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்கு நீர் ஒவ்வொரு நாளாய் கொடுக்கிற உம்முடைய எச்சரிப்பின் தூதுகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கீழ்ப்படியும் அனுபவத்தை எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. உம்முடைய பிரசன்னத்தில் வாழ உதவி செய்யுங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.